السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الفتنة أشد من القتل. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: طوبى لمن أمسك الفضل من لسانه. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகுக. ஆமீன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நற்பாக்கியத்திற்குரிய சஹாபாக்கள், அவருடைய குடும்பத்தார்கள், சாலிஹீன்கள், நல்லடியார்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்து துவங்குகின்றேன். அல்லாஹ்வின் பேரருளால் நாம் எல்லாம் செங்கையான ரமலானுடைய மாதத்தின் நெருக்கத்தில் அதை வரவேற்பதற்காக வேண்டி நாம் அமர்ந்திருக்கிறோம். கைவிட்டு எண்ணக்கூடிய நாட்கள் மாத்திரமே ரமலானுக்காக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அடுத்த ஜும்மா முடிந்து அன்றைய மகரீபில் பிறை பார்ப்பதற்காக வேண்டி உள்ள நாளாகவும் வெள்ளிக்கிழமை இருக்கிறது. கைவிட்டு எண்ணுகிற ஒரு 8 நாள் அல்லது 9 நாள் மாத்திரம் இருக்கிற இந்த நேரத்தில் நமக்கான ஒரு சில செய்திகள் ரமலான் குறித்தும், ரமலானில் நாம் செய்கிற அமல்கள் குறித்தும், குறிப்பாக நாம் செய்கிற அமல்கள் எல்லாம் அது நம்முடைய கணக்கிலேயே பதிவு செய்யப்பட வேண்டும். நாம் செய்கிற சில தவறுகளால், நாம் செய்கிற சில குற்றங்களால் நாம் நம்முடைய அமல்களை பிறருக்காக வேண்டி தாரை வார்த்து கொடுத்து விடுகிறோம், அல்லது செய்த அமல் இல்லாமலேயே அழிக்கப்பட்டு விட்டு விடுகிறோம். இதெல்லாம் குர்ஆனில் அல்லாஹ் நிறைய இடங்களிலே எச்சரிக்கையாக சொல்லுகிறான். ரமலானுக்கு தயாராகிற போது நாம் இதற்காக வேண்டியும் சில தயாரிப்புகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ரமலானிற்காக பள்ளிகள் தயாராக இருக்கிற நேரத்தில், தொலை வைப்பதற்கு ஹாஃபில்கள் எல்லாம் தயாராக இருக்கிற நேரத்தில், வருகிற சங்கையான விருந்தாளியான ரமலானை சங்கையோடு நாம் எதிர்கொள்வதற்கும் அதில் அமல் செய்வதற்கு மட்டுமல்ல, செய்கிற அமல் அது நமக்கு இன்மையிலேயும் வறுமையிலேயும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும். பொதுவாக செய்கிற அமல்களை காப்பாற்றிக் கொள்ளுதல் ரொம்ப பெரிய விஷயம். ஷைத்தானும் கூட நிறைய அமல் செய்தான். இன்னும் சொல்ல போனால் தாவூசுல் மலாயிகா, மலக்குமார்களின் அலங்காரம் என்று அவனுக்கு பெயர். மலக்குமார்களில் மயில் அமல் செய்து செய்தே அவன் அந்த அளவிற்கு நீளமான அமல்கள் செய்தவன், அவனை போல யாரும் இல்லை என்றெல்லாம் குர்ஆனிலே தஃசீர்களிலே வருகிறது. வான மண்டலத்திலும் பூமி மண்டலத்திலேயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், வானத்தில் நீங்கள் பார்க்கிற எல்லா ஓரங்களிலேயும் அவனுடைய நெற்றி சஜிதா செய்திருக்கிறது. அவ்வளவு ஆழமான வணக்கம் செய்தவன் கூட அமல்களை இழந்திருக்கிறான், விரட்டப்பட்டிருக்கிறான் என்கிற செய்தி குர்ஆனில் வழிநெடுகிலேயும் உண்டு. அந்த அடிப்படையிலே அமல் செய்வதை விட செய்கிற அமலை காப்பாற்றுதல் என்பது ஆகப்பெரிய விஷயமாகும். குர்ஆனிலேயும் ஹதீஸுகளிலேயும் நமக்கான நிறைய எச்சரிக்கைகள் உண்டு. சில தவறுகள், நீங்கள் செய்யக்கூடிய சில பிழைகள், அதன் மூலமாக உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிக்கப்படுகிறது என்று குர்ஆன் எச்சரிக்கை செய்கிறது. திருக்குர்ஆனில் ஹதீஸுகளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், குர்ஆனில் இந்த வார்த்தை வருகிறது, முஸ்லீமாக இருந்து பிறகு ஈமானை விட்டு வேறு மதத்திற்கு எவனாவது போய்விட்டால், உலாயிகல்லதீன ஹபிதத் அஅமாலுஹும் ஃபித் துன்யா வல் ஆখিরা, இம்மையிலேயும் மறுமையிலேயும் அவன் நன்றாக ஈமானிலே இருக்கிற போது செய்த எல்லா அமலையும் அல்லாஹ் அழித்து விட்டான், அவர்களுக்கு எந்த பங்கும் அங்கு இல்லை என்று குர்ஆன் சொல்லுகிறது.
ஈமானில இருந்து அவன் காலம் முழுவதும் அமல் செய்துவிட்டு ஈமானை இழந்து ஒருவன் காஃபிராகவோ முனாஃபிக்காகவோ போய்விட்டால் அவன் செய்திருக்கிற அத்தனை அமலும் அழிக்கப்படுகிறது என்பது குர்ஆனுடைய வார்த்தை. இணை வைத்தல், ஜோதிடம் பார்த்தல், சகுனம் பார்த்தல், குர்ஆனை மறுத்தல், மறுமையை மறுத்தல், இது போன்ற பெரும் பெரும் தவறான காரியங்களை ஒருவன் செய்கிற போது அவனுடைய அமல்கள் அழிக்கப்படுகிறது, நல்லமல்கள் எல்லாம் அழிக்கப்படுகிறது. இது எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். குர்ஆனிலே அப்படி நிறைய வசனங்கள் உண்டு. மதீனாவிலே போய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு முன்னால் உங்கள் சப்தங்களை உயர்த்தி நீங்கள் பேசாதீர்கள். அது சலாம் சொல்வதாக இருந்தாலும் வணக்க வழிபாடாக இருந்தாலும் சத்தத்தை உயர்த்தாதீர்கள். அப்படி உங்கள் சத்தத்தை உயர்த்தினால் அன்தஹ்பத அமாலுக்கும் அன்தும் லா தஷ்குரூன். குர்ஆனுடைய வார்த்தை, நீங்கள் உணர்ந்து கொள்ள மாட்டீர்கள் என்றாலும் உங்களுடைய அமல்கள் எல்லாம் அங்கு அளிக்கப்படுகிறது. பெருமானாருக்கு முன்னால் கண்ணியம் இல்லாமல் நடந்து கொள்ளுகிற யாருடைய அமலாக இருந்தாலும் சரி, அவருடைய அமல்கள் அளிக்கப்படுகிறது என்பது குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை. இந்த வார்த்தையின் வரிசைகளிலே அல்லாஹ் இதையும் சேர்த்து சொல்லுகிறான். குர்ஆனிலே இந்த வசனம் வருகிறது, சலகூகும் பி அல்சினத்தின் ஹிதாதின். நபியே, உங்களை பார்த்து அவர்கள் கூறிய நாவுகளால் உங்களுக்கு அவர்கள் நோவினை தருகிறார்கள். உங்களை பற்றி இல்லாத பொல்லாத செய்திகளை சொல்லுகிறார்கள். அவர்கள் ஈமான் கொண்டிருந்தாலும் கொள்ளாவிட்டாலும் உங்களை பற்றி நாவுகளை கொண்டு என்ன சொன்னாலும் அல்லாஹ்வுடைய அமல்களை அழிக்காமல் விடமாட்டான் என்று சொல்லிவிட்டு இப்படி அமல்களை ஒட்டுமொத்தமாக அழிப்பது என்பது அல்லாஹ்விற்கு ரொம்ப சர்வசாதாரணம் என்று குர்ஆனிலே சொல்லுகிறான். இங்கே வருகிற வார்த்தை நமக்கு ரொம்ப கவனத்தில் வைக்க வேண்டும். சலகூகும் பி அல்சினத்தின் ஹிதாதின். கூறிய நாவுகளை கொண்டு உங்களுக்கு யார் நோவினை செய்தாலும், தப்சீர்களில் எழுதுகிறார்கள், இந்த வார்த்தை பெருமானாருக்கு மட்டுமல்ல, ஒரு முஸ்லீமை பார்த்து இன்னொருவன் என்ன அவதூறுகளை அவன் நாவுகளை கொண்டு பரப்பினாலும், ஃபித்னா செய்தாலும், இல்லாத இருப்பதை போல காட்டி அவருடைய மான மரியாதையிலே கை வைத்தாலும், அல்லது அவரை பற்றி ஏதாவது ஃபித்னாக்களை செய்து மக்களுக்கு மத்தியிலே குளறுபடிகள் செய்தாலும் அவர்களுடைய அமல்களும் சேர்ந்து அளிக்கப்படுகிறது என்பது இந்த குர்ஆனுடைய உள்ளர்த்தமாகும். ரமலான் வருகிற போது நாம் நீண்ட அமல் செய்ய ஆரம்பிப்போம். நோன்பு வைப்போம், ஐவேளை தொழுகை, தொழாதவர்கள் கூட தொழுகைக்கு வருவார்கள். இரவு நேரத்திலே தராவீஹ் தொழுகை, குர்ஆன் ஓதுதல், தஸ்பீஹ் செய்தல், இஃப்தாரிலே துஆ செய்தல், தஹஜ்ஜத்திலே துஆ செய்தல், நீண்ட நெடிய அமல்கள் நமக்கு ரமலானிலே காத்திருக்கிறது. அதை நாம் எல்லோரும் செய்து கொண்டுதான் இருப்போம். ஆனால் செய்கிற அமல், நாம் செய்யக்கூடிய சில தவறுகளால், குறிப்பாக நாவுகளால் வருகிற பொய்யாக இருக்கட்டும், ஃபித்னாவாக இருக்கட்டும், அடுத்தவரை பற்றி பேசுவதாக இருக்கட்டும், பொய் சொல்வதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இவர்கள் செய்கிற அமல்கள் அனைத்தும் ரெண்டு விஷயம் வருகிறது. ஒன்று, இவர் யாரை பற்றி பேசுகிறாரோ அவருக்கு இவருடைய நன்மைகளை எல்லாம் சேர்த்து கொடுத்து விடுகிறார். இல்லை என்றால் அல்லாஹ் நாடினால் யாரை பற்றி இவர் பேசினாரோ அவருடைய கண்ணியத்திற்காக இவருடைய அமலை அல்லாஹ் ஏற்காமல் அழித்து விடுகிறான். இது ரெண்டுமே ஹதீஸிலே வருகிறது. நாம் இங்கே கவனத்தில் வைக்க வேண்டும். நாவுகள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவு குறித்து நிறைய சொன்னார்கள். எல்லா ஹதீஸ் கிதாபுகளிலும் நீங்கள் தேடி பாருங்கள், நாவும் அதனுடைய தீமைகள் குறித்திருக்கிற பாடம் என்று தனி தலைப்பிலே பாடம் இருக்கிறது. தொழுகை, நோன்பு, ஹஜ் என்றெல்லாம் தனித்தனி சப்ஜெக்டிலே பாடம் வருவதை போல உறுப்புகளிலே ஒரு உறுப்புக்கு தனி சப்ஜெக்டாக பெருமானார் பேசியிருக்கிற ஹதீஸை கோர்வை செய்யப்படுகிறது என்று சொன்னால் அது நாக்குத்தான். எல்லா ஹதீஸ் கிதாபிலேயும் நாவு என்று தலைப்பு போட்டு ஹதீஸ் எழுதுவார்கள். ஏனென்றால் இந்த நாவிற்கு அப்படி ஒரு சக்தி உண்டு. ஒரே ஒரு வார்த்தை ஒரு இதயத்தை சுக்குநூறாக கிழிக்கவும் சக்தி இருக்கிறது. இழந்து போயிருக்கிற, இடிந்து போயிருக்கிற இதயத்தை தேர்த்தி கொண்டு வருவதற்கும் இந்த நாவுக்கு சக்தி இருக்கிறது. ஒரு வார்த்தை தான், ஒரு நாவு தான். அல்லாஹ் அப்படி ஒரு பேசுகிற உறுப்பாக இந்த நாக்கை வைத்திருக்கிறான். ஒரே ஒரு கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு மௌத்தாகி விட்டார், அவருக்கு சொர்க்கம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரே ஒரு வார்த்தை தான், நான் சொல்ல மாட்டேன் என்று சொல்லி காலம் முழுவதும் தொழுதவர் மறுத்துவிட்டு மௌத்தாகிவிட்டால் அவருக்கு நரகம் என்றார்கள் பெருமானார்.
இந்த நாவும் ஒரு வார்த்தையை மெய்ப்பித்தால் சொர்க்கம், ஒரு வார்த்தையை பொய்ப்பித்தால் நரகம் என்கிற போது ஒரு மனிதனை சொர்க்கம் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கிற உறுப்பும் நாக்குதான். அதை மறுத்து நரகத்திற்கு தள்ளுகிற ஒரு பெரிய கோர உறுப்பும் இந்த நாக்குத்தான். அதனால்தான் நாவு குறித்து பெருமானார் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஹதீஸில தூபா, அந்த ஒரு மனிதருக்கு நான் வாழ்த்து சொல்லுகிறேன், நற்செய்தி சொல்லுகிறேன், அவருக்கு நல்லறம் உண்டாகட்டும் என்று பெருமானார் வாழ்த்து சொல்லிவிட்டு என்ன வார்த்தை சொல்லுகிறார்கள்? தூபா, அவருக்கு நற்செய்தி உண்டாகட்டும். லிமன் அம்சக்கல் ஃபத்ல மின் லிசானி, இன்னும் அவருக்கு பேச வேண்டும் என்கிற வார்த்தைகள் இருந்தும் யார் அதிகப்படுத்தாமல் தன் பேச்சை சுருக்கி நாக்கை பாதுகாத்து கொண்டாரோ அந்த மனிதருக்கு அல்லாஹ் நற்செய்தி செய்யட்டும், அவருடைய அமல்கள் எல்லாம் அவர் கபூலாக்கி கொண்டார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவரால் எதிர்த்து பேச முடியும், சண்டையிட்டு விவாதிக்க முடியும், அப்படிப்பட்ட பேச்சாற்றல் அவர்களுக்கு இருக்கிறது. இருந்தாலும் தேவையில்லாமல் பேசாமல் லிசானி, தன் நாவை தன் கண்ட்ரோலிலே வைத்து பாதுகாத்து கொண்டவருக்கு எல்லா நாளும் அவருக்கு நற்செய்தியான நாள் என்று பெருமானார் வாழ்த்து சொல்லுகிறார் என்று சொன்னால் அந்த நாவும் அதனுடைய முக்கியத்துவமும் நாம் இங்கே உணர வேண்டும். ரமலான் வருகிற போது வெறுமனே அமல் செய்து கொண்டு போ என்பது மட்டுமல்ல, செய்த அமலை பத்திரமாக பாதுகாக்கவும் வேண்டும். ஒருவர் பணம் சம்பாதிக்கிறார், சம்பாதித்து அன்றைக்கே செலவழிக்கிறார் என்றால் அவர் ஒரு பெரிய ஆளாக உலகத்திலே மதிக்கப்பட மாட்டார். சேமிப்பு தேவை. அவர் சம்பாதிப்பதை செலவுகள் போக அதை அதிகமாக அவர் சேமித்து வைத்தால் தான் இந்த உலகத்தில் அவர் கண்ணியமாக பார்க்கப்படுவார். எவ்வளவு சம்பாதித்தாலும் அப்படித்தானே, அவர் கையில் இருக்கிற சேமிப்பை பொறுத்துத்தானே அவருக்கு மரியாதை. அவர் எவ்வளவு லட்சங்கள் சம்பாதித்தாலும் அன்றைய இரவுக்கு வருகிற போது ஒன்றும் இல்லை என்றால் அவரை நாம் வேறு மாதிரி பேசுவோம், புலைக்க தெரியாதவர் என்று பேசுவோம். இதேதான் அமல்களிலும் நடக்கிறது. நிறைய அமல் செய்வோம் ரமலானில், மற்ற காலங்களில் அமல் செய்து இஷாவுக்கு முடித்து வீட்டிலே போய் படுக்க போகிற போது நன்மையின் கணக்கில் ஒன்றும் இல்லை என்று ஒருவனுக்கு வந்தான். அமல் செய்தவர் தான், தொழுதவர் தான், நோன்பு வைத்தவர் தான், எல்லா அமல்களையும் செய்து முடித்தவர் தான். ஆனால் இவர் நாவின் மூலமாக பேசி கொதறிய நபர்கள் அதிகம். இவர் செய்த அந்த நன்மையெல்லாம் அவருக்கு போயிருக்கும், அல்லது யாரை பற்றி இவர் வேறு மாதிரி பேசியிருப்பாரோ அவருடைய அக்கௌண்ட்டுக்கு அது போயிருக்கும். படுக்கைக்கு போகிற போது ஒன்றுமே இல்லாமல் போவார். நம்முடைய பார்வையில் பொருளாதாரத்தை சம்பாதிக்க தெரிந்து சேர்த்து வைக்காதவன் எப்படி முட்டாளோ அதை விட பெரிய முட்டாள் அமலை செய்தும் தன் கணக்கிலே வரவு வைக்காதவன். ஒரு 1000 ரூபாய் கூகுள் பிளேல அடுத்த நம்பருக்கு போயிருச்சு, நம்ம அனுப்புற நம்பருக்கு இல்லாம வேற ஒருத்தருக்கு போயிருச்சுன்னு சொன்னா எப்படி பதறுகிறோம்? ஒரு 1000 ரூபாய் யார்கிட்ட போயிருச்சுன்னு தெரியலையே, போன் அடிச்சு எனக்கு திரும்ப அனுப்பிச்சு வைங்க, எனக்கு தெரியாம அனுப்பிச்சுட்டு என்றெல்லாம் நாம் கெஞ்சுகிறோம் இல்லையா? இதுவே 1,00,000 ரூபாய் போனால் எவ்வளவு கஷ்டப்படுவோம். பணம் மாத்திரமல்ல, அமலும் அப்படித்தான். நிறைய பேர் செய்கிற அமல்கள் இவர்கள் நாவால் வேறு யாருக்கும் அதை மாறி மாறி அனுப்பி கொள்ளுகிறார்கள். ஆனால் மறுமைக்கு வருகிற போது நாம் கஷ்டப்படுவோம் என்பதை ஹதீசுகள் நமக்கு சொல்லி காட்டுகிறது. நாவுகள் ரொம்ப பத்திரமாக இருக்க வேண்டும். குர்ஆனிலே நிறைய வசனங்களிலே இப்படியெல்லாம் வருகிறது. அல்லாஹ் பேச்சின் நாகரிகத்தை நிறைய வசனங்களிலே நுணுக்கமாக சொல்லி கொடுப்பான். நிறைய வசனங்களிலே இப்படி ஒரு வசனம், வக்கூலு லின்னாசி ஹுஸ்னா, மக்களுக்கு மத்தியில் நீங்கள் பேசுகிற போது அழகான வார்த்தையை தேர்வு செய்து பேசுங்கள். ஒருவர் பேசுகிற போது கொச்சையாகவும் பேச முடியும், அதே வார்த்தையை அழகாகவும் பேச முடியும். அப்படி நீங்கள் பேசினால் கொச்சைகளை தவிர்த்து கொண்டு நல்ல வார்த்தையை பேசுங்கள். நல்லதை பேசுவதும் நல்லமல் என்று சொல்லி குர்ஆன் வருகிறது. நல்லடியார்கள் நல்ல வார்த்தையை பேசுவார்கள், மக்களுக்கு மத்தியில் அழகான வார்த்தை பேசுங்கள். இது ஒரு இடம். குர்ஆனிலே வேறு இடம், கௌலம் மஅரூஃபா, நன்மையான விஷயத்தை மக்களிடத்திலே பேசுங்கள். ஃபித்னா வரும் என்றால் பேச வேண்டாம், சண்டை வரும் என்றால் பேச வேண்டாம், அடுத்தவரை பற்றி புறம் பேச வேண்டியது வரும் என்றால் அங்கு பேச வேண்டாம். பேசினால் நல்லது வாயிலிருந்து வரட்டும். இது குர்ஆனுடைய அடுத்த வார்த்தை. அடுத்து குர்ஆனிலே வருகிறான், கௌலன் கரீமா, சங்கையான வார்த்தையை பேசுங்கள்.
கெட்ட வார்த்தை வேண்டாம், கொச்சை வார்த்தை வேண்டாம், இரட்டை அர்த்தங்கள் புதிந்திருக்கிற வார்த்தை வேண்டாம், பேசுவதெல்லாம் சங்கையாக இருக்கட்டும். குர்ஆனிலே வருகிற 3வது இடம். 4வது சொல்லுகிறான் வகூலு கௌலன் சதீதா. குத்துபாவிலே கூட நாம் இந்த வசனத்தை வாரந்தோறும் ஓதுவோம், பெருமானார் ஓதி இருக்கிறார்கள். அதிலே வருகிற வார்த்தை, நீங்கள் பேசுகிற போது தெளிவாக பேசுங்கள், சந்தேகமான விஷயங்களை பேச வேண்டாம், குழப்பமான விஷயத்தையும் பேச வேண்டாம். நீங்கள் பேசினால் தெளிவு கிடைக்க வேண்டும், அப்படி பேசுங்கள். இது குர்ஆனிலே வருகிற வார்த்தை. குர்ஆன் வழி நெடுகிலேயும் ஹுஸ்னன், மஅரூஃபன், கரீமன், சதீதன் எல்லாம் பேச்சின் ஒழுக்கம். உங்கள் நாவுகள் பேசுவதெல்லாம் ஒழுக்கமாக இருக்கட்டும். இது குர்ஆனிலே அல்லாஹ் வசனத்திலே 1 2 அல்ல, நிறைய வசனங்கள் நம்முடைய நாவுகள் குறித்து மட்டும் அல்லாஹ் பேசுகிறான். உக்பத்து பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களில் பெரும் சஹாபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திடம் வந்து, நான் வாழ்க்கை முழுவதும் நிம்மதியாக அமைதியாக இருக்க வேண்டும், உபதேசம் செய்யுங்கள் என்ற போது, ஹதீஸிலே ஒரு மனிதனுடைய அமைதிக்காக வேண்டி பெருமானார் சொன்ன ஹதீஸுகளிலே இதுவும் சேர்க்கப்படுகிறது. 3 உபதேசம் சொல்லுவார்கள். அதிலே முதல் உபதேசமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அம்லிக் அலைக லிசானிக், உன் நாவு உன் கண்ட்ரோலில் இருக்கட்டும், கண்டதெல்லாம் பேச வேண்டாம். எப்போது உன் நாவு உன் கண்ட்ரோலில் இருந்து பேச ஆரம்பிக்கிறதோ உனக்கு மன மகிழ்ச்சி அங்கிருந்து துவங்கும். ஏதாவது ஒன்று பட்டுன்னு விட்டுட்டாருன்னா அது காலம் முழுவதும் இவருக்கு ஏதாவது ஒரு நோவினை கொடுத்து கொண்டே இருக்கும், ஒரு மன சங்கடமாக இருக்கும், அல்லது ஒரு எதிரியை உருவாக்கி அவன் மூலம் ஒரு நோவினை நமக்கு கிடைத்து கொண்டிருக்கும். ஆகவே நீங்கள் பேசுகிற போது உங்கள் நாவுகளை கவனித்து பேசுங்கள், உங்கள் கண்ட்ரோலில் உங்கள் நாவு இருக்கட்டும் என்று அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். நாம் யோசிக்கிறோம், எதுவாக இருந்தாலும் நம்முடைய வார்த்தைகள், அந்த வார்த்தைக்கு உயிரோட்டம் இருக்கிறது, அதை நாம் கவனித்து பேச வேண்டும். அப்படி பேசாவிட்டால் நாம் செய்கிற அமலும் சேர்ந்து பறிபோகும், நிம்மதியும் சேர்ந்து பறிபோகும். இந்த குர்ஆனிலேயும் ஹதீஸுகளிலேயும் முஸ்லீம்களுக்கு பெருமானார் சொல்லுகிற உபதேசம். ஹதீஸில் பெரிய வார்த்தை, ஏன் குர்ஆனிலே கூட அந்த வார்த்தை வருகிறது, அல் ஃபித்னத்து அஷத்து மினல் கத்ல். இன்னொரு வசனத்தில் அல் ஃபித்னத்து அக்பரு மினல் கத்ல், ரொம்ப பெரிய வார்த்தை. ஃபித்னா செய்தல், அடுத்தவரை பற்றி தெரியாமல் சொல்லி குழப்புதல், அல்லது சண்டை ஏற்படுத்துதல், அல்லது பொய் பிரச்சாரம் செய்தல், எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஃபித்னா என்று பெயர், குழப்பம் என்று பெயர். இந்த நாவுகளிலே யார் ஃபித்னா செய்கிறானோ அஷத்து மினல் கத்ல், கொலை செய்வதை விட அந்த ஃபித்னா ரொம்ப கொடுமையானது என்று குர்ஆனிலே வருகிறது. இன்னொரு வசனம் அல் ஃபித்னத்து அக்பரு மினல் கத்ல், கொலையை விட ரொம்ப பெருசு. தெரியும், அக்பர் அல்லாஹ்வுக்கு மட்டும் பயன்படுத்துவோம், அல்லாஹ் இங்கு பாவத்திற்கு பயன்படுத்துகிறான். அக்பர் அது பெரிய பாவம் என்கிறான். கொலையை விட, விபச்சாரத்தை விட நீங்கள் நாவுகளிலே குளறுபடி செய்கிற அந்த ஃபித்னா ரொம்ப கொடூரமானது. தப்சீர் இப்னு கஸீரிலே இப்படியும் கூட எழுதுவார்கள், கொலையை விட ஃபித்னாவை ஏன் அல்லாஹ் ரொம்ப கொடுமையானது என்று சொல்லுகிறான் என்றால், ஒரு ஃபித்னா, தேவையில்லாத குழப்பம் கொலையை கூட செய்ய வைத்து விடும், கொலையை கூட செய்ய வைக்கும். அந்த வார்த்தைக்கு அப்படி பவர் உண்டு. ஏதாவது இல்லாதது பொல்லாதை நாம் அந்த அளவிற்கு ரொம்ப கனமாக பரப்புகிற போது அது அவரை கொலையை கூட தூண்டும். அல்லாஹ் அதைத்தான் சொல்லுகிறான், ஃபித்னா கொலையை விட ரொம்ப கொடுமையான பாவம் என்று குர்ஆன் முன்வைக்கிறது. ஹதீஸுகளிலே சித்தத்து அஷ்யா துஹ்பித்துல் அமால், 6 செய்திகள் அது உங்கள் அமலை அழிக்கும் என்று பெருமானார் சொல்லிவிட்டு அதிலே முதல் வார்த்தை, ஹதீஸிலே வருகிற முதல் வார்த்தை, அந்த 6 செய்திகளில் எதை செய்தாலும் உங்கள் நன்மை அளிக்கப்படும் என்று சொல்லுகிற நாயகம் முதல் இடத்தில் இந்த வார்த்தை சொன்னார்கள், அல் இஸ்திகாலு பி உயூபில் ஹல்க், படைப்பினங்களில் மனிதர்களுடைய குறையை தேடி தேடி பார்த்து பரப்புதல். அப்படி யார் பரப்புகிறானோ அவன் அமல்கள் எல்லாம் அளிக்கப்படுவது உறுதி. இது பெருமானார் வாயிலிருந்து நதர்த்தனமாக வெளிவந்த வார்த்தை. நீங்களோ நானோ பேசுகிற சர்வசாதாரணமாக கடந்து போகிற வார்த்தை அல்ல பெருமானாருடைய வார்த்தை. நாயகம் சொல்லுகிற ஒவ்வொன்றும் வகைக்கு சமமானம். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிற அந்த உள்ளத்தின் உதிப்பை தான் பெருமானார் பேசுவார்கள். அமலை அளிப்பவன் அவன்,
அவளை ஏற்பவன் அவன் தான் பெருமானாருக்கு உள்ள உதிப்பை கொடுக்கிறான். நபியே நீங்கள் சொல்லுங்கள், யார் மனிதனின் குறையை பெரிதுபடுத்தி ஊதி ஊதி பெரிதாக்கி பரப்புவானோ அவன் நம்மளுக்கு அளிக்கப்படும். அல்லாஹ் உள்ளத்தில் போட்டு பெருமானார் உதிர்த்த வார்த்தைகள் இந்த வார்த்தைகள். நாம் கேட்பதற்கு சர்வசாதாரணமாக இருந்தாலும் உண்மையிலே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய நாவுகளால் நாம் எத்தனை நன்மைகளை இழந்தோம் என்பது மறுமைக்கு வருகிற போதுதான் தெரியும். நான் 4 ஹஜ்ஜு செஞ்சிருக்கிறேன், வருஷம் உம்ராவுக்கு போகிறேன். நான் 8 வயசுலேருந்து நான் தொழுகையை கடைபிடிச்சிட்டு இருக்கிறேன், நான் 10 வயசுலேருந்து நோன்பு வச்சுட்டு இருக்கேன் என்றெல்லாம் சொல்லுகிற நிறைய பேருடைய நன்மைகள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய கணக்கில் இல்லை அல்லது இருக்கிறதா என்று தெரியவில்லை. ஏனென்றால் நம்முடைய நாவுகளில் ஓட்டை பையிலே போடுகிற பொருள் அது கீழே ஒழுகி போவதை போல அமல்கள் எங்கேயோ போய் விடுகிறது. நாவுக்கு அப்படி ஒரு ஆக்கமும் அழிக்கவும் சக்தி அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பதை நாம் கொஞ்சம் கவனத்தில் வைக்க வேண்டும். ரமலானில் அமல் செய்கிறோம் என்பதை விட செய்கிற அமல் என்னிடத்தில் இன்னமும் பத்திரமாக இருக்கிறது என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்பதைத்தான் நான் இங்கு சொல்ல வருகிறேன். குர்ஆனில் 114 அத்தியாயம் சூறாக்கள், எந்த சூறாக்களையும் நீங்கள் தேடி பாருங்கள், கொலை அப்படின்னு ஒரு தலைப்பு இல்லை. அல்லாஹ் சூறாவுக்கு பெயர் வைக்கவில்லை. விபச்சாரத்திற்கு என்று தனி அத்தியாயம் இல்லை. ஆயத்து பேசும். ஒரு சூறாவுக்கு ஒரு அத்தியாயத்திற்கு பெயராக எப்படி பக்கரா ஒரு பசுமாடு என்று பெயர் வைத்திருக்கிறானோ, அன்கபூத் சிலந்தி பூச்சி என்று பெயர் வைத்திருக்கிறானோ, அது மாதிரி பெயரிலே கொலை என்று வைக்கவில்லை, விபச்சாரம் என்று வைக்கவில்லை. பெரிய எந்த பாவத்தையும் அல்லாஹ் இங்கு சொல்லவில்லை. ஆனால் ஒரு பாவத்தை அல்லாஹ் அத்தியாயத்திற்கு பெயராக வைத்திருக்கிறான். அல் ஹுமஸா, புறம் பேசுதல் என்று அதற்கு பெயர். 104வது அத்தியாயம் தனி தலைப்பில் அல்லாஹ் அதற்கு தலைப்பிட்டு அந்த தலைப்பினுடைய ஆரம்பத்திலேயும் வைலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா, ஒருவரை பற்றி புறம் பேசுகிற ஒவ்வொருவருக்கும் கேடாக முடியட்டும் என்று குர்ஆன் அவர்களை சபிக்கிறது. யார் பேசினாலும் அவருக்கு கேடு. என்ன கேடு? அவர் செய்கிற அமல் கேடாக போகிறது. அவர் செய்து வைத்திருக்கிற அமல் அது அவருக்கு இல்லாமல் அழிக்கப்பட்டு போய் விடுகிறது. இது அவருக்கு கேடு என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். அதனால் தான் நாவிலே இருந்து வருகிற எந்த வார்த்தையும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எத்தனையோ கல்வியாளர்களை மோசமாக பேசுகிற நாம், பெரும் பெரும் ஆலிம்களை போற போக்கிலே அவர் அப்படி என்று சொல்லிவிட்டு போகிற நாம், சமுதாயத்தில் மதிப்பிலே பெரிய இடத்தில் அல்லாஹ் வைத்திருக்கிற நிறைய பேரை நம் நாவுகளில் பலகீனப்படுத்தி இருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாம் பொறுப்புதாரி என்பதை கவனத்தில் வைக்க வேண்டும். ஒரு வார்த்தை தானே, மனைவியை பார்த்து தலாக் முடிந்தது, ஒரு வார்த்தை தான். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? எல்லா ஹதீஸினுடைய ஃபத்வா சட்டம் இதுதான். நீ சாட்சி வைக்கல, மகர் வைக்கல, ஒரு பொண்ணை பார்த்து உனக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அது சரின்னு சொல்லிருச்சு, கல்யாணம் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு புதுசாக தெரியலாம், ஆலிம்களுடைய ஃபிக்ஹ் கிதாபுகளில் ஹதீஸுகளில் வருகிற வார்த்தை, ஒரு பெண்ணை பார்த்து உன்னை நான் நிக்காக செய்து கொள்ளுகிறேன், சரி என்று சொன்னது, நிக்காக முடிந்து விட்டது. சாட்சி வைத்தல், மகர் கொடுத்தல், வலிமா கொடுத்தல் இதெல்லாம் துணை சாதனங்களாக பின்னால் வருகிறது. வாய் வார்த்தை ஒன்றுதான், நிக்காக நடந்துவிடும். ஒரு வார்த்தை தலாக், நிக்காக முறிந்து விடும். நான் விளையாட்டுக்கு தானே சொன்னேன், சும்மா தானே சொன்னேன், போற போக்கில் தானே சொன்னேன். இல்ல, எந்த வார்த்தை சொன்னாலும் அல்லாஹ் பொறுப்பிலே வைக்கிறான். நான் எதற்கு சொல்ல வருகிறேன்? இந்த வார்த்தைகளை கூட அல்லாஹ் கணக்கெடுப்பவன். நன்மையான விஷயத்தை கணக்கெடுப்பதை போல தீமையான விஷயத்தை அல்லாஹ் இன்னும் அதிகமாக பார்க்கிறான். அதனால் தான் உங்கள் நாவுகளை நீங்கள் பத்திரப்படுத்தி கொள்ளுங்கள் என்று குர்ஆன் நிறைய வசனங்களிலே சொல்லுகிறது. நம்ம தொழுகையாளியா இருப்போம், ரம்ஜான் நிறைய நேரம் பள்ளியிலேயே உட்காந்துருப்போம், அவருக்கு பொழுதே போகாது. ஏன்னா வீட்டில் போனாலும் சோறு கிடைக்காது. இவர் நோம்பாகவும் வச்சிருப்பார், அல்லது நோம்பு இல்லைனாலும் சும்மாவே பள்ளியாச்சல் இருக்கலாங்கிற மாதிரி தான் இல்லை இருக்கிறாங்கன்னு இருப்பார். என்ன செய்வார்? எதையாவது போட்டு கழுவணும். பள்ளிவாசல் முத்தவரை எடுப்பார், நிர்வாகத்தை எடுப்பார், இமாமை எடுப்பார், மோதினாரை எடுப்பார். திடீர்னு வந்து கொலையை திருவுவார், தண்ணி வராது, கூப்பிடுவார், பார்த்தியா நிர்வாகத்தை பார், தண்ணி வரல, சந்தா மட்டும் வாங்கிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் பேசணுன்னே தண்ணி ஏதாவது ஜல்லுன்னு வரும். போச்சா, தண்ணி வந்துருச்சு. ஏன்னா அமல் என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு. திடீர்னு வருவார், ஃபேனை போடுவார், அந்த ஃபேன் மட்டும் ஓடாது.
சரியில்லை, நிர்வாகம் சரியில்லை, கொஞ்ச நேரத்தில் அதுவாக ஓட ஆரம்பிக்கும். சில நேரங்களில் கொஞ்ச நேரம் ஏதாவது தடைப்பட்டாலும் யார் யாரையோ பேசுகிறோம், யாரையோ இழுக்கிறோம். ஆனால் பேசியதற்கு பிறகு அது ஓட ஆரம்பித்து விட்டது. பரவாயில்லன்னு சொன்னா இவர் பேசின அமல் இவர்கிட்ட வந்துருமா? வராது. போனதுதான். யாரை பற்றியும் யாரிடத்திலையும் தவறாக பேசக்கூடாது என்பதைத்தான் குர்ஆன் ஹதீஸுகள் வழிநெடுகிலையும் சொல்லுகிறது. உதாரணம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். கறி சட்டியை பார்த்து, கறி சட்டி இருக்கிறது, அது கருப்பாகத்தான் இருக்கும், தண்ணீர் சுத்தமாக இருக்கும். ஒரு குழாயை திருவி விட்டு அந்த கறி சட்டியை நன்றாக தேய்த்து கழுவுவோம். கழுவுனதுக்கு பிறகு என்ன ஆச்சரியம், இப்ப கரியா இருக்கிற சட்டி சுத்தமாயிரும். சுத்தமாக இருந்த தண்ணி அதன் மீத பட்டு இப்ப கறி தண்ணியா கீழே ஓடும். புறம் பேசுபவரின் நிறைய பேருடைய நிலைமை இதுதான். இவர் தண்ணீரை போல அமல் செய்து சுத்தமாகத்தான் இருப்பார். ஏதோ ஒரு கறி சட்டிகளை பற்றி இவர் பேசி இவர் அமலை அவருக்கு கொடுத்து கழுவி அவரை சுத்தப்படுத்தி விட்டு இவர் கறி தண்ணியாக ஓடுவதை போல இவர் அமல்கள் எல்லாம் ஒன்று மாற்றப்படும் அல்லது இவரிடத்திலிருந்து எடுக்கப்படும் என்பதை ஹதீஸுகள் ரொம்ப தெளிவோடு சொல்லுகிறது. ஆகவே ரமலானில் அமல் செய்கிறோம் என்பத வீரியத்தை காட்டிலும் செய்கிற அமல் என்னோடு இருக்கிறது, நான் பத்திரப்படுத்தி வைக்கிறேன் என்று சொல்லுவதுதான் சாமர்த்தியமான புத்திசாலிக்கு அழகு. ஹதீஸ்ல மிஷ்காத்தில் நரகம் குறித்திருக்கிற பாடம் மேராஜுடைய பாடத்திலெல்லாம் இது வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்தை பார்த்து விட்டு மக்களுக்கு மத்தியில பேசின முதல் ஹதீஸ் என்ன தெரியுமா? நரகத்தை பார்த்துட்டு எவ்வளவு பயங்கரமான அந்த தண்டனைகள். உலகத்துக்கு முதல் சொன்ன வார்த்தை மரர்து பிகௌமின், ஒரு கூட்டத்தை நான் கடந்து போனேன், லஹும் அஸ்ஃபாரு மின் நுஹாசின், அவர்களுடைய கை நகங்கள் எல்லாம் இப்போது அல்லாஹ் நமக்கு தோள்களிலே, சதைகளிலே, எலும்புகளிலே பொருத்தி இருக்கிறான். மறுமையிலே அந்த கூட்டத்திற்கு கைகள் எல்லாம் நுஹாஸ், செம்புகளால், இரும்புகளால் மாற்றப்பட்டிருக்கிறது. அது முளைத்திருப்பதே இரும்புதான். இரும்புகளாக கோர பற்களை போல நீட்டி கொண்டிருக்கிறது. அவர்கள் அதை கொண்டு முகத்தில் அடித்து இழுக்கிறார்கள், நெஞ்சிலே குத்தி இழுக்கிறார்கள். அவர்கள் உடம்பில் இருந்து அவர்களாகவே அது குத்த சொல்லி அல்லாஹ்வுடைய உத்தரவு. அந்த கையும் அப்படித்தான் செய்யும். இவர்கள் கண்ட்ரோலிலே நாளை மறுமையில் இருக்காது. குத்தி எடுப்பார்கள், சதைகளோடு அப்படியே பெயர்த்து கொண்டு வருகிற அந்த சதை, அதை அவர்களாகவே சாப்பிடுகிறார்கள். கொடுமையான தண்டனை. இவனாக அடித்து இவன் உடம்பில் இருந்து பிய்த்து இவன் சதையை இவன் சாப்பிடுகிற கோர தண்டனை. பெருமானார் பார்த்து கண்ணை மூடி கொண்டார்கள், தலையிலே அடித்து கொண்டார்கள். கேட்டார்கள், குல்து மின் ஹாவுலாயி, ஜிப்ரீலிடம் கேட்டார்கள், இந்த கூட்டத்திற்கு என்ன வந்தது, யார் இவர்கள்? ஜிப்ரீல் பதில் சொன்னார்கள், யகுலூன லுஹூமன் நாஸ், நிறைய பேரை, உலகத்தில் மனிதர்களுடைய குறையை இவர்கள் பெரிதாக பேசி திரிந்தவர்கள். அந்த குறையை இவர்களும் தான் செய்தார்கள். ஆனால் மக்களுக்கு மத்தியிலே தன்னை நல்லவனாக காட்டிக்கொண்டு பிறருடைய குறையை ஊதியவர்கள், அடுத்தவனின் மானத்தை இவர்கள் நாவுகளால் பறித்தவர்கள் என்று பெருமானாருக்கு சொல்லப்பட்டு, அடுத்தவனின் மாமிசத்தை சாப்பிடுகிற அளவிற்கு அந்த பொய் இருப்பதால், அந்த நாவுகளுடைய ஃபித்னா இருப்பதால் அல்லாஹ் அவன் சதையை பிய்த்து அவனே சாப்பிடுகிற தண்டனையை கொடுத்திருக்கிறான் என்று ஹதீஸுகளிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு சொல்லப்பட்டது. இது செவிவழி செய்தி இல்லை நண்பர்களே, பெருமானார் நேரடியாக பார்த்து விட்டு வந்த செய்தி. என்ன வார்த்தையாக இருந்தாலும் சரி, ரமலானில் மட்டுமல்ல எந்த நேரத்திலையும் கவனித்து பேச வேண்டும். நல்லடியார்கள் எப்போதும் நாவை பேணிக் கொள்வார்கள், நாவுகளை ரொம்ப ஈரப்படுத்தி கொள்வார்கள், தேவையில்லாமல் பேச மாட்டார்கள். ஹதீஸில் வருகிறது இல்லையா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன உபதேசங்களிலே ஒரு உபதேசம், நாளை மறுமையில் நிறைய பேர் ஹஜ்ஜி செய்தவர்கள், அமல் செய்தவர்கள், நோன்பு நோற்றவர்கள், தொழுதவர்கள், நிறைய நல்லறம் செய்தவர்கள் தான் நரகத்திற்கு போகிறார்கள் என்று பெருமானார் சொன்னார்கள். சஹாபாக்கள் இருந்து கேட்டார்கள், யார் ரசூலுல்லாஹ், நல்லவன் எப்படி நரகத்திற்கு போவான்? அவன் சொர்க்கத்திற்கு தானே போக வேண்டும். ஜிகாது செய்தவன், நோன்பு வைத்தவன் ஏன் நரகத்திற்கு போகிறான்? பெருமானார் ஒரு வார்த்தையில் முடித்தார்கள், இல்லா ஹஸாயிதுல் அல்சினத்திஹிம், வேற ஒன்றும் இல்லை, எல்லா நல்ல அமல்கள் செய்தார்கள், ஆனால் அவருடைய நாவுகளின் அறுவடை சரியில்லை, நரகத்திற்கு போகிறார்கள். இது பெருமானாருடைய வார்த்தை. ஹஸாயித், அறுவடை செய்தல். இந்த நாவுகள் அறுத்தது அப்படி.
வெளிவிட்ட வார்த்தை எப்படி? அடுத்தவனுடைய தன்மானத்திலே குத்துகிறோம், அடுத்தவனுடைய மான மரியாதையிலே நம் நாவுகளை வைக்கிறோம், அடுத்தவர்களை பற்றி இருக்கக்கூடிய தேவையில்லாத வாழ்க்கையிலே நம்முடைய வாயை வைக்கிறோம். ஒரு வார்த்தை தான் எல்லாம் முடிஞ்சு போயிருது. பொண்ணு பார்க்க வருவார் புது ஊருக்கு, நம்மால் அசர் முடிச்சுட்டு வெளியில் பிஸ்மில்லா பிஸ்மில்லா அல்லாஹ் தஸ்பீல உட்காந்துருப்பார். சரி தொழுகையாளியாக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு போகிற போக்கில் புது ஊருக்காரர் அவர் கேட்பார், அந்த வீட்டில் பொண்ணு பார்க்கலாமா? எந்த வீடு? இந்த அந்த 3வது வீடா? அப்போ சரி போங்க. ரொம்ப ஒரே வார்த்தை தான். அந்த ஒரே வார்த்தையில் தலாக்கு வரைக்கும் கொண்டு போயிடுவான். அந்த ஒரு வார்த்தையில் பரிசம் போட வந்தவங்க அப்படியே அடுத்த பரிசை பிடிச்சி அப்படியே போகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த வீடா? எதுக்கும் பார்த்து பண்ணுங்க அப்படிம்பார். ஒரே வார்த்தையில் பார்த்து பண்ணுங்கிறப்பே உள்ள ஏதோ நடந்திருக்கோ, அது வேற ஏதோ நடந்திருக்கோ, பொண்ணு சரியில்லையோ, குடும்பம் சரியில்லையோ, எல்லா வார்த்தையும் ஒரே வார்த்தையில் அடிச்சிடுவார். அடிச்சு விட்ட பிறகு சுபான்லா சுபால் நம்பார். என்ன இருக்குது சுபான்லா உள்ள? வார்த்தை சரியில்லையே. அமல்கள் நன்றாக இருந்தாலும் அறுவடை சரியில்லை என்று சொல்லுகிறார்கள் பெருமானார். அறுவடை சரியில்லாமல் உங்கள் வாயில் வந்த வார்த்தையால் நிறைய பேர் நரகத்திற்கு போகிறார்கள். ஹதீசுகளில் உங்களுக்கு இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், பெருமானார் பெரும் கூட்டத்தில் சகாபாக்கள் எழுந்து கேட்டார்கள், சுஇல அனில் அக்ஸரிமா யுதுகிலுன் நாஸ மினன் நார். நாயகமே, நிறைய பேர் நரகத்திற்கு போகிறார்கள் என்று சொல்லுகிறீர்கள். 1000 பேரை விசாரித்தால் ஒருவன் சுவர்க்கம், 999 பேர் நரகம். நிரந்தரவாசிகளும் இருப்பான், செய்த பாவத்திற்கு கொஞ்ச காலம் தண்டனை அனுபவித்து விட்டு வரக்கூடியவனும் இருப்பான். ஆனால் ஒருத்தன் சொர்க்கம், மிச்சம் இருக்கக்கூடிய 999 பேர் நரகம். இப்போ விசாரணையை பார்த்து கொள்ளுங்கள். இப்ப இவ்வளவு பேர் நரகத்திற்கு ஏன் போகிறார்கள் என்று பெருமானாரிடத்தில் கேட்ட போது பெருமானார் அத்தனை பேர்த்துக்கு 2 காரணம் தான் சொன்னாங்க. அல்ஃபம் வல் ஃபர்ஜ். ஒன்று நாக்குனால போறாங்க, 2வது மர்மஸ்தானத்தினால போறாங்க. 2 உதடுகளுக்கு மத்தியில் இருக்கிற அந்த சதை துண்டை பாதுகாப்பாமல் பேசியதால் நரகம். 2 தொடைகளுக்கு மத்தியில் இருக்கிற அந்த சதை துண்டை பாதுகாக்காமல் பத்தினித்தனத்திலே வாழாமல் விபச்சாரத்திலே விழுந்ததால் நரகம். இந்த 2 காரணத்திற்கு தான் நரகத்திற்கு போகிறார்கள். நீங்கள் ஏன் நரகத்திற்கு போகிறார் என்று கேட்கிறீர்கள். பெருமானார் இப்போது சொன்னார்கள், இந்த 2க்கும் யார் பொறுப்படுத்திக் கொள்கிறார்களோ அல்லாஹுல் ஜன்னா, அவருக்கு நான் சொர்க்கத்திற்கு பொறுப்படுத்திக் கொள்கிறேன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரியில் இந்த ஹதீஸ் இருக்கிறது. நான் நாவை தவறாக பயன்படுத்த மாட்டேன், யாரை பற்றியும் பேச மாட்டேன், யாருடைய வாழ்க்கையிலையும் தேவையில்லாமல் நாக்கு அசையாது, அல்லது மனைவியை தவிர வேறு யாரிடத்திலையும் என்னுடைய மர்மஸ்தானங்கள் பத்தினித்தனத்தை இழக்காது என்று யார் இந்த 2 உறுப்புக்கு பொறுப்பெடுக்கிறாரோ அவருடைய சொர்க்கத்திற்கு நான் பொறுப்பு, அவர் நரகத்திற்கு போக மாட்டார் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் வரலாற்று வழி நெடுகிலேயும் நமக்கான தண்டனை, நமக்கான அதாபு என்பது நம் நாவுகளில் தான் கட்டப்பட்டிருக்கிறது என்பதை கவனிக்க வேண்டும். ரம்ஜான் வருது, நாங்கள் அப்படி அமல் செஞ்சிடலாம், இப்படி அமல் செஞ்சிடலாம். என்ன அமல் செஞ்சாலும் நாக்கு சரியா இல்லைன்னா அது பிரச்சனை தான். உண்மை அதுதான். இங்கே எந்த ஹதீஸை எடுத்து பாருங்க, எந்த அமலையும் எடுத்து பாருங்க. நோம்புல கூட என்ன வருதுன்னா, இதா கான யௌமு ஸௌமின் அஹதிக்கும், உங்களில் யாராவது நோன்பு வைத்திருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லணும்? நீங்கள் சாப்பிடாதீங்க குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லணும்ல. நோன்பு வைத்திருந்தால் ஹதீஸில் வருது, ஃபலா யர்ஃபஸ் ஃபலா யஸ்ஹப், யாரை பற்றியும் ஃபித்னா பேசாதீங்க, கெட்ட வார்த்தை பேசாதீங்க. இந்த வார்த்தை பேசினா உங்கள் நோன்பு அங்கே முறிஞ்சிரும். நம்ம சொல்கிற தண்ணி குடிச்சா நோன்பு முறிஞ்சு போயிடும், சாப்பிட்டா ஐயோ நோன்பு முறிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறோம்ல. நீ கெட்ட வார்த்தை பேசினாலும் முறிஞ்சு போயிடும். நம்ம அதெல்லாம் ஒத்துக்கிறது இல்லை, அதெல்லாம் முடியாது. கெட்ட வார்த்தை ஏதாவது பேசிட்டு நோம்புல இருக்குன்னு இவரா நினச்சிக்குவார். நோம்பு போய் அது இவர் சகரு வச்சு 2 மணி நேரத்தில் நோம்பு போயிருச்சு, ஆனால் இவர் நோம்புன்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். கெட்ட வார்த்தை நோன்பை முறிக்கும், தேவையில்லாத பித்னாக்கள் நோன்பை முறிக்கும். குடிப்பது மட்டுமல்ல, இந்த வார்த்தைகளால் நோன்பு முறிகிறது. இன்னொரு வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் எங்கே ஹதீஸுகளில் எந்த அமலை போனாலும் இந்த நாக்கு குறித்து தான் பெருமானார் சொல்லுவாங்க. ஹதீஸ்லேயும் வருது, குர்ஆன்லேயும் வருது. குர்ஆனில் ஹஜ்ஜி எவ்வளவு பெரிய அமல், வாழ்க்கையில் ஒரு தடவை தான் அவருக்கு ஃபர்து, அதுக்கடுத்து ஃபர்லே கிடையாது. ஒரு தடவை செஞ்சால் போதும். அப்புறம் அவர் செய்கிறதெல்லாம் நஃபில் தான். முதல் ஒரு தடவை தான் வாழ்க்கையில் ஹஜ்ஜு கடமை,
அந்த ஒரு ஹஜ்ஜை அல்லாஹ் அறிமுகப்படுத்துறப்பவே என்ன சொல்றான்னா, ஃபமன் ஃபர்ல ஃபீஹின்னல் ஹஜ்ஜ ஃபலா ரஃபஸ ஃபலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ். ஹஜ்ஜுக்காக வேண்டி யார் ஒருவர் தன்னை அவர் தயாரிப்படுத்தி கொண்டாரோ, தன்னை ஃபரலாக்கி இஹ்ராம் கட்டி கொண்டாரோ, கெட்ட வார்த்தை பேச வேண்டாம், உடலுறவு கொள்ள வேண்டாம், வலா ஜிதால நாவுகளிலே ஃபித்னா போன்ற தர்க்கம் விட வேண்டாம், தர்க்கம் செய்ய வேண்டாம். தர்க்கித்து கொள்வதும் ஃபித்னா செய்வதும் அந்த ஹஜ்ஜை அதை முறித்து போட்டு விடும் என்று பெருமானார் சொல்லுகிறார்கள். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், எல்லா நல்ல அமலும் உருவாகுவதும் நாவுதான், அது உருகுலைந்து போவதும் நாவுதான் என்று குர்ஆன் சொல்லுகிறது. நான் எதற்கு சொல்ல வருகிறேன், ரமலானை கைவிட்டு எண்ணுகிற கொஞ்ச காலங்கள் வைத்திருக்கிற நாம், பொதுவா ஆடிய கால் நீக்காது, பேசிய நாவு அவ்வளவா நீக்காது என்று சொல்லுவார்கள். இந்த நாவை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது கண்ட்ரோலில் இருக்காது. கொஞ்ச நேரம் வச்சிருக்கலாம், அப்படியே பேச மாட்டேன். திடீர்னு யாராவது ஒருத்தரை பார்த்தா டக்குன்னு தூக்கி கேட்கிறோம். எவ்வளவு தூரம் சேர்த்து வச்சிருந்தாரோ அத்தனை வன்மத்தையும் ஒரே நேரத்தில் முடிச்சு விட்டுரும். இந்த நாவை அவ்வளவு சீக்கிரத்தில் கண்ட்ரோல் பண்ண முடியாது. கண்ட்ரோல் பண்ணி விட்டால் அவர்கள் ஞானியாகி விடுவார்கள். குறைவாக உண்ணுதல், குறைவாக தூங்குதல், குறைவாக மக்களிடத்திலே பேசுதல், இவர்களையெல்லாம் ஞானிகள் என்று சொல்லுகிற சூஃபியாக்கள் கில்லத் கலாமிக்க, அவருடைய பேச்சு குறைவாக இருக்கும் என்று சொல்லுகிறது. உணவை குறைப்பவன் ஞானி, மக்களின் பழக்கத்தை குறைப்பவன் ஞானி, தூக்கத்தை குறைப்பவன் ஞானி என்றெல்லாம் வருகிற இடத்தில் பேச்சையும் குறைப்பான் என்று வருகிறது. பேச்சை நாம் சுருக்கமாக பேச வேண்டும், யாரிடத்திலையும் தேவையில்லாமல் பேசக்கூடாது. பொதுவாகவே நம்முடைய நாக்கு எந்த அளவுக்கு கண்ட்ரோல் இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு நன்மதிப்பை அது பெற்றுக் கொடுக்கும். எந்த இடத்திலையும் நீங்கள் 10 நிமிஷத்துக்கு மேலே பேசாதீங்க, அதுக்கு மேலே பேசினா உங்கள் பலகீனங்கள் வெளிப்படும் என்று எழுதுவார்கள். நம்மளே அறியாமல் நம்ம பலகீனத்தை சொல்லிட்டு இருக்கோம், ஆனால் நமக்கு தெரியாது. நம்மளை ஒரு பெரிய ஆளாக அவங்க நினச்சிருப்பாங்க. இவர் பேச பேச ஓ இவர் இப்படித்தானவா, இவனும் அப்படித்தானவா என்று நம்முடைய மைனஸுகள் எல்லாம் வெளியாகும். தேவையில்லை, ஒரு முட்டாளாகவே இருக்கட்டுமே, அவன் சபையில பேசாம இருக்கட்டும், அவன் பெரிய அழிவாரி இருப்பானோ அப்படிங்கிறமா அவன் மீது இருக்கிற ஒரு நன்மதிப்பு தான் அதிகமாகும். பேசுவது வாயிலே வந்ததெல்லாம் பேசுதல், அடுத்தவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் சொல்லுதல் என்றெல்லாம் ஒருவன் இருந்தால் அவன் நல்லவனாக இருந்தாலும் மக்களுக்கு மத்தியில் அவ்வளவாக அவன் எடுபட மாட்டான் என்பதையும் கவனத்திலே வைத்து, இது ரமலானுடைய காலங்கள், அருள் சுரக்கக்கூடிய இந்த மாதங்களை நாம் அருளோடு வரவேற்கிற இதே நாவில் நாம் நம்மளால் முடிந்த அளவிற்கு அடுத்தவர்களை பற்றி பேசாமல், அடுத்தவர்களை பற்றி துன்புறுத்தாமல், எந்த பித்தனாவும் எந்த கெட்ட வார்த்தையும், ரமலான் மட்டுமல்ல, ரமலானிலே நாம் ட்ரைனிங் எடுக்கிற போது அது மற்ற மாதங்களிலேயும் நமக்கு அது துணை சாதனமாக வந்துவிடும். அப்படி ஒருவர் நாவை பாதுகாத்து ரமலானிலே அமல் செய்கிற நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. மௌத்து வரை நம் நாவுகளால் யாரிடத்திலையும் காயப்படுத்தி விடாமல், யாரை பற்றியும் தவறாக பேசி விடாமல் அல்லாஹ் நம் நாவுகளை பாதுகாப்பானாக. நாவுகளின் மூலம் அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை தந்தல் புரிவானாக. வருகிற ரமலானை ஆரோக்கியத்தோடு ஆயுளோடு எதிர்கொள்ளுகிற நல்ல சூழ்நிலையை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் ஏற்படுத்தி தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.